புட்லூருக்கு எங்கேருந்தோ வந்து இவ்வளோ மக்கள் வராங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள் இவங்க. எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருந்தாலும் அடிக்கடி போய் என்னால் பார்க்க முடியாது. எங்கள் குலதெய்வமே பூங்காவனத்தம்மன் புட்லூரில் இருக்க அங்காளம்மன் தான். ஸோ நம்ம ஊருக்கும் இங்கே திருவள்ளூருக்கும் ரொம்ப பக்கம்தான். அன்றைக்கி ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நான் போயிருந்தேன். லைவ் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த கோவில் வீடியோவுக்கு லைவில் வந்தாங்க. இங்கே அதிகபட்ச வேண்டுதலே பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி தான் எல்லாருமே வருவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்தோலாம் இங்கே வந்து குழந்தை வரத்துக்காக வேண்டுதல் நிறைவேறி அதுக்கப்புறம் அந்த சாமிக்கே வந்து அவங்களும் சீமந்தம் பண்ணுவாங்க. ஜடெல்லாம் வாங்கி வச்சு சாமிக்கு வந்து பிரசாதம்லாம் அதை 9 பிரசாதம் செஞ்சு வச்சு அதே போல் அந்த பொண்ணுக்கும் அதே கோயிலில் வந்து சீமந்தம் பண்ணுவாங்க. கோயில் வெளியே இருந்து தான் நான் வீடியோலாம் காமிச்சிருக்கேன். கோயில் உள்ள கருவறை உள்ளே வந்து அலௌட் இல்லை. சாமி வந்து வாய் திறந்து கை நீட்டி படுத்துட்ருக்கோம். இருக்க அந்த கருவறைக்குள்ளே சாமி வந்து வளர்ந்துட்டே வருது. ஏன்னா எங்களால் சுற்றி வர கேப் இடமே பத்தலை. ரொம்ப குறுகலாக இருக்குது பாதை. போகாதவங்க புட்லூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூங்காவனத்தம்மனை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. சென்ட்ரல்லேருந்து புட்லூர்னு வந்தோம்னா திருவள்ளூர் ட்ரெயின் ஏறி புட்லூரில் இறங்கி அப்படியே நம்ம ஷேர் ஆட்டோ ஏறினா வாசல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்க. புட்லூர் கோயில் வாசல்லேருந்து உள்ளே வந்தோம்னா நமக்கு 20 ரூபா டிக்கெட்டும் இருக்கும், ஃப்ரீ கியூவும் இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரைடே, அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமெலாம் வராதிங்க. செம்ம ரஷ்ஷு, செம்ம கூட்டமாக இருக்கும். இங்கே வந்தாலே வரும்போதே தொட்டில் வாங்கி மடியில் வச்சுட்டு ஈர துணியால் இந்த கோயிலை 3 சுற்று சுற்றிட்டு தொட்டியில் கட்டிடணும். இதுதான் இங்கே எல்லாருமே அந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விரத முறை இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் இதை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 5 வாரம் 9 வாரம் அது போல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அங்கே எவ்வளோ தொட்டியில் இருக்கும். புடவை கூட சாத்தலாம். நீங்கள் வந்து வேப்பிலை மாலை, எலுமிச்சை மாலை சாத்தலாம். எலுமிச்சப்பழ கனியை சாப்பிடலாம். அங்கே வந்த எல்லாருக்குமே குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த எலுமிச்சப்பழ கனியை சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது போல் ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள்ன்றனால தான் இந்த கோயிலுக்கு இவ்வளோ மக்கள் வராங்க. நீங்களும் வந்து விசிட் பண்ணி வேணால் பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போயிட்டு வருவேன். இன்றைக்கி தான் நான் ட்ரெயினில் போயிருக்கேன். எப்போவுமே நான் வண்டியில் தான் போவேன். இங்கே லைவ் வீடியோவில் நான் இந்த கோயிலை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், லைவ் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். புட்லூர்னாலே அங்கே இருக்கிற மண்ணுக்கு தாங்க வாசம். அந்த புத்து மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மண்ணை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம வச்சு வழிபடலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. கண்டிப்பாக வளையல் வாங்கிட்டு போங்க. அம்மனுக்கு வந்து அந்த கையில் வளையல் போடுற மாதிரி சூளத்தில் போட்டு நம்ம கைக்கு போட்டுக்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தோம்னா ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம திருஷ்டிக்காக உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் 10 ரூபா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் போட ஆள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் இருக்க ஆட்டோ வந்து ஷேர் ஆட்டோ தான். 15 ரூபா ஒரு ஆளுக்கு, அப்படி இல்லைனா 20 ரூபா கேட்பாங்க. அப்படியே நம்ம ஷேர் ஆட்டோ ஆறுனா நம்மளை வந்து எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. வெயில், செம்ம வெயில். இங்கே தண்ணி தாகம் அதிகமாக இருக்கனால தண்ணி கொண்டு போயிடுங்க. அதுவுமே 4 பேர் வந்தால் தான் ஆட்டோ எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்தால் தான் ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நான் புட்லூரில் இருக்க சந்தைக்கு தான் போனேன். சந்தை அவ்வளோவா கம்மியாக இருந்ததுனால அப்படியே கோவிலுக்கு போகலான்னு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அன்னைக்கு ஆத்தால பார்க்கணுன்னு எழுதி இருந்தது. அதனால் வெயிலில் நடந்தே தான் போனேன். வரும்போது தான் ஆட்டோவில் வந்தேன். அப்படியே ஸ்டேஷன் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் வந்ததும் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு டைம் இருக்கோ எங்கள் குலதெய்வமாக நாங்கள் அங்காளம்மனை தானே கும்பிட்றோம். எங்களது வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. இங்கே இருக்கிறதும் பூங்காவனத்தம்மன். அவங்க வந்து புட்லூரில் இருக்காங்களே, இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த சாமியும் வந்து நான் எப்போவுமே வருவோம், வேண்டிப்போம், நல்ல நாளில் கும்பிட்டுட்டு போவோம். நிறைய பேர் வெளியூர்லேருந்து தான் மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுவும் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க தான் நிறைய பேர் வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இங்கே வந்து ஜடை தச்சு இங்கேயே சீமந்தம்லாம் பண்ணுவாங்க. அந்த சீமந்த சாப்பாடை எல்லாருக்குமே போடுவாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரியும். சாமிக்குமே நிலங்களாக வச்சு ஃபஸ்ட்டு சாமிக்கு சீமந்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் சீமந்தம் பண்ணுவாங்க. இங்கே இந்த கோவிலில் இதுதான் மிகப்பெரிய வேண்டுதல் விசேஷம். நிறைய பேருக்கு வந்து இது பலன் கொடுத்துருக்கு. நானே பார்த்துருக்கேன். நான் ஒரு டைம் கோயிலுக்கு போகும்போது 5 பேர் 6 பேருக்கு சீமந்தம் நடக்கும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டெம்பிள். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு பலன் கிடைக்கலாம். நான் சொல்கிறது மூலிமா நீங்கள் வந்து இங்கே பலன் அடையலாம். இந்த ஸ்டேஷன் தெரியுது பார்த்தீங்களா, இப்படியே மேலே ஸ்டெப் ஏறி போனோம்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் நமக்கு ட்ரெயின் ஏறி நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வேண்டுதலோட கோயிலுக்கு போக மாட்டேன். ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு ஆத்தாளுக்கே தெரியும். அவளே நிறைவேற்றிடுவா. ஸோ இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாய்.